ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சேஃப்டி பின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சேஃப்டி பின்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப லாங் டைமாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாமே சில டைம் வந்து நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு புதுசோட அப்படிலாம் போட மாட்டேன். யூஸ் பண்ண சேஃப்டி பின்ஸ் தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுருப்பேன். யூஸ் பண்ணாத சேஃப்டி பின்ஸ் தனியாக வச்சுருப்பேன். சாரீ பின்ஸு, இப்போ சுடிதார் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு தனியாக சேஃப்டி பின்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பேன். நம்ம சாரீஸில் பின் பண்ணும்போது கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் வாங்கி பின் பண்ணிக்கலாம். அது பார்க்க உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற சேஃப்டி பின்ஸு. இது வந்து என்னோடய மாம் தனியாக வச்சுருப்பாங்க, நான் தனியாக வச்சுருப்பேன். இப்போ என்னோடய அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஃப்டி பின் சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுப்பாங்க. அவங்க ரெகுலராக வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க, அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். என்னடா இத்தனை சேஃப்டி பின் யூஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் காலேஜ் அதாவது பிஇ படிக்கும்போதுலேருந்து யூஸ் பண்ண எல்லா சேஃப்டி பின்ஸ் வச்சுருப்பேன். பெரிய சைஸ் சேஃப்டி பின் வந்துட்டு நான் வந்து சுடிதார்லாம் நம்ம போட்டுட்டு போனோன்னா சுடிதாருக்கு பின் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். அதாவது நமக்கு சேஃப்டி பின்லேயே ஒரு 4 சைஸோ 5 சைஸோ இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பின்னில் வந்துட்டு உங்களுக்கு கோல்டன் கலரில் வரும், பிளாக் கலரில் வரும். இப்போல்லாம் கலர் கலராக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பின் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. ஏன்னா அந்த சேஃப்டி பின் வந்து தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஷால் வந்து நல்லா என்ன சொல்கிறது, என்ன கலர் ஷால் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம பின் பண்ணிக்கலாம் சேஃப்டி பின்ஸ் வாங்கி. நான் யூஸ் பண்ணது வந்து பிளாக் கலரு, கோல்டன் கலரு, அப்புறம் நம்ம நார்மல் சில்வர் கலர் தான். மேக்ஸிமம் வந்துட்டு பிளாக் கலர் கூட கம்மியாக தான் வச்சுருந்தேன். கோல்டன் கலர் கொஞ்சம் வச்சுருப்பேன். சில்வர் கலர் தான் மேக்ஸிமம் இருக்கும் என்கிட்ட. நீங்கள் எந்த மாதிரியான சேஃப்டி பின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் காலேஜ் டைமில் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நார்மல் சில்வர் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணிங்களா அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். சேஃப்டி பின்ஸ் வந்து நார்மலாக சொல்லுவாங்க, நம்ம எத்தனை சேஃப்டி பின் எடுத்தாலும் தொலைஞ்சிரும், ஹேர் பேண்ட்ஸ் எடுத்து வச்சோம்னா தொலைஞ்சிரும், எப்படியாவது மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் எனக்கு அந்த மாதிரி நடந்ததில்லை. ரொம்பயாவது ரேராக சேஃப்டி பின்னை வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எங்கள் சேஃப்டி பின் வந்த உடனேயுமே நான் வந்துட்டு இயரிங் ஆகட்டும், சேஃப்டி பின்ஸு எல்லாமே வந்துட்டு கழட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நைட் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு தான் நான் மற்ற வேலைக்கே போவேன். வந்தோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிறனால நான் வேறு எங்கேயுமே சேஃப்டி பின்னை கழட்டி வைக்க மாட்டேன். மிஸ் பண்ணதே இல்லை, இது வரைக்கும் பெருசாக மிஸ் பண்ணதில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்துட்டு புதுசு. நான் மேரேஜ் ஆகிற டைமில் கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி அந்த சேஃப்டி பின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 கொத்து இல்லைன்னா 3 கொத்து தான் வச்சுருந்தேன். எப்பவுமே ஸ்டாக்குக்கு வச்சுருப்பேன். ஒரு சில டைம் என்ன ஆகும்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சேஃப்டி பின் வந்து அது வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து போயிடும். சில சாரியில் வந்துட்டு உங்களுக்கு குத்துனா வந்துட்டு கரெக்டாக ஏறாது. அதுவும் கரெக்டாக நம்ம எதாவது ஃபங்க்ஷன் போவோம், எதாவது சாரீ கட்டலாம், சுடிதார் போட்டு போகலாங்கிறப்போ தான் காண்டாகும். ஸோ அதனால் எப்பயுமே 1 or 2 இது வந்து வச்சுருப்பேன் புதுசாக யூஸ் பண்ணாத சேஃப்டி பின்ஸு. மேரேஜ் டைமில் கொஞ்சம் அதிகமாக வாங்கினால இவ்வளோ சேஃப்டி பின்ஸ் சேர்ந்துருச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். சைஸ் வந்து இருக்குது. அதாவது சின்ன சேஃப்டி பின்ஸ்னால் நம்ம இப்போ பூ வைக்கிறோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாரீஸ்க்கு கூட சின்னதாக சேஃப்டி பின் யூஸ் பண்ணோன்னா பெருசாக வெளியே தெரியாது. அந்த பெரிய சேஃப்டி பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து சுடிதாருக்கு தான் ஷால் வந்து நல்லா என்ன சொல்கிறது, அது என்னது கொஞ்சம் ஸ்டெப் ஷால்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டெப் ஷால் போடுறதுக்கு இந்த மாதிரி டைமில், இல்லை அப்படியே ஷால் வந்து அப்படியே சுருட்டி வச்சு ஒட்டுக்கா பின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சேஃப்டி பின்னாக இருந்தால் தான் ஓகேவாக இருக்கும்னு நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லாங் டைம் கலெக்ஷன்ஸு. இந்த சேஃப்டி பின் வந்து நான் 2013 வாங்கின சேஃப்டி பின். அதில் இருக்க ஸ்டோன் கூட வெளில பாருங்கள். ஆனால் நான் இது வந்து நிறைய டைம் சாரீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன். அப்போவே நான் வாங்கும்போது இந்த சேஃப்டி பின் வந்துட்டு அப்போவே 50 ருப்பீஸோ இல்லை 45 ருப்பீஸோ என்னமோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான். 2013 அவ்வளோ அமௌண்ட்டு. இந்த சேஃப்டி பின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 10 ருப்பீஸ் அந்த மாதிரி, 15 ருப்பீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆனால் பெருசாக இதில் இந்த ஸ்டோன்ஸ்லாம் இல்லை. இது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து ஹேரில் வந்து டிசைன் பண்ணும்போது வைப்பாங்க இல்லையா, அந்த ஹூக்கு. இது என் ஃப்ரெண்டோட மேரேஜ் போயிருந்தேன். அப்போ இது ஒன்று வந்து என் பாக்ஸில் எப்படியும் மிஸ் ஆகி வந்துடுச்சு. நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். அது இப்போ உங்களுக்கு காமிக்கும்போது அதை நான் பார்க்குறேன். இந்த சேஃப்டி பின் எல்லாமே வந்துட்டு
என் ஃப்ரெண்டு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் மேரேஜ் டைமில் எனக்கு கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா. இது எல்லாத்தையுமே தான் நான் வந்துட்டு ஒர்க்குக்கு போகும்போது யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணேன். பிஜி முடிச்சுட்டு மறுபடியும் நான் பிஹெச்டி பண்ணும்போதும் இந்த சேஃப்டி பின்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 6 இயர்ஸ் நான் ரெகுலராகவே யூஸ் பண்ணேன். ஆமாம், 6 இயர்ஸ் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன். எனக்கு எந்த சேஃப்டி பின்ஸும் இதாகலை. இந்த சேஃப்டி பின் பார்த்திங்கன்னா நான் 10th படிக்கும்போது வாங்கின சேஃப்டி பின் 2010ன்னு நினைக்கிறேன். 2010 2011 அந்த டைமில் வாங்கின சேஃப்டி பின். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேஃப்டி பின். ஸ்டோன் கூட விழாமல் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் சாரீஸ்க்கு யூஸ் பண்ணிட்டேன். என்னென்னா நான் வந்தோடனே ரிமூவ் பண்ணி வச்சுறதுனால பெருசாக தண்ணியிலலாம் படாது. பெயிண்ட் போகிறதுக்கு எந்த சான்சஸும் இல்லை. அதனால உங்களுக்கு பார்த்தா அப்படியே புதுசு மாதிரியே தெரியுது. எந்த பொருளுமே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அது போகாது, லைஃப் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அந்த மாதிரி தான் என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ், ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் கொஞ்சம் ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பேன். ரொம்ப பத்திரமா வச்சுருப்பேன். எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரி ரொம்ப பத்திரப்படுத்தி எல்லாமே வந்துட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள். எல்லோரும் இப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இந்த நீட்டாக வச்சுக்கணும், ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும், கலெக்ஷன்ஸ் எல்லாம் வைக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி டைப் நான். இந்த மாதிரி என் வீடியோவில் நிறையா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆக்சுவலி நம்ம சேனல் வந்துட்டு இது மட்டும் கிடையாது. நியூ மாம்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ், அதே மாதிரி பேபிஸ்க்கு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் நம்ம சேனலில். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் செக்ஷனில் என்ன ரிவ்யூங்கிறது சொல்லுங்கள்.